ஹலோ கைஸ், நான் நம்ம டெஷ்வின். இது டேஷ் அண்ட் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்ட்ரி. ஸோ நம்ம இன்னைக்கு ஒரு செகண்ட் எபிசோட் போகிறோம். ஸோ அதோட பேர் வந்து என்ன தெரிஞ்சுக்க முன்னாடி வந்தால் கல்கி 2898 AD. பார்த்துட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் தாராளமாக கேட்கலாம் பார்க்கலாம் இந்த எபிசோடை. அப்படி பார்க்கலன்னா பார்க்காம போயிருங்க, கேட்கலன்னா கேட்காம போயிருங்க. ஏன்னா இதில் கொஞ்சம் நிறைய நான் ஸ்பாயிலர்ஸை போட வேண்டியது இருக்கும். அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணி தான் பேச முடியும். இல்லைப்பா நீ எப்படி பேசினாலும் நான் கேட்கறது ரெடி அப்படின்னு தாராளமாக உட்காந்து கேட்கலாம். ஸோ நீங்கள் நம்ம பேச போகிற எபிசோட் வந்து பார்த்தீங்கன்னா கல்கி 2898 AD. Does it work with dystopian and mythology genre? ஸோ கல்கி 2898 படம் தான் ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ இந்த படம் எப்படி இருந்துச்சு, என்னெல்லாம் இதில் பிடிச்சிருந்துச்சு, இதில் மகாபாரதம் இந்த மித்தாலஜி கொண்டு வந்ததில் வந்தால் ஒர்க் ஆனிச்சா இல்லையான்னு தான் நம்ம வந்து இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தால் படத்தோட கேரக்டர்ஸ்லாம் ஒன்று பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம பிரபாஸ். இப்போ பிரபாஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் அதை ஒன்று மிஸ் பண்ணிக்கிட்டது. பிரபாஸ் கிட்ட வந்து என்னென்னா அவருடைய அந்த சாம்னஸ் ரொம்ப மிஸ் பண்ணேன். பாகுபலி டைம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதான் அவ்வளோ சாம்னஸ் தான் நடுவில் அந்த வந்த ஒரு சில படங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் எனக்கு பார்க்குறப்போ ஒரு ரீஃப்ரெஷிங்காக இருந்துச்சு அவர் பார்க்குறதுக்கு. அவரோட கேரக்டர் வந்து பைரவா. ஸோ இதுதான் அவரோட கேரக்டர். அண்ட் அந்த கேரக்டரோட ஆர்க்கை வந்து நம்ம அடுத்தது பேசுவோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தீபிகா படுகோன், அவங்களும் அந்த படத்தில் இருக்காங்க. அண்ட் அமிதாப் பச்சன், நம்மளுடைய உலக நாயகன் கமல்ஹாசன், இப்படி வந்தால் ஒரு நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க. ஸோ இவங்களில் வந்தால் எந்தெந்த காஸ்ட்டு வந்தால் கரெக்டாக வந்தாங்க, ஒரு சிலதெல்லாம் தேவையில்லை அப்படின்ற மாதிரி தோணுதெல்லாம் நம்ம வந்தால் பார்த்துப்போம். ஸோ முதல்ல வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம பைரவா பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம பிரபாஸோட கேரக்டர் கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லேசியான கேரக்டர் மாதிரி தான் இதெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகி போச்சுன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்குமே அந்த கேரக்டர் வந்து வர்ற இடம்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா, அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா, வர நிறுத்துற அவனை பைத்தியக்காரப்ப. ஏன்டா ஏங்க இவர் திரும்ப வந்துட்டு இருக்காரு, நடுநடுவில் இவன் வந்துட்டு இருக்கா அப்படின்னு குறுக்கு அந்த கௌசிக் வந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட்டு தெரியல, அந்த ஒரு டோன் டவுனுக்கு காரணம் தான் அவரோட செகண்ட் ஹாஃபில் வந்து அந்த கேரக்டர் வந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடிஞ்சா வந்தால் தோடுதுன்னு நினைக்கிறேன் நான் வந்தால். ஸோ மற்றபடி வந்து அந்த கேரக்டர் வந்தால் ஓவரால் நல்லா இருந்துச்சு. அதான் திடீர்னு இந்த கேரக்டர் வர்றப்பலாம் வந்தால் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் ஆகுது தவிர வந்தால் இதாக மாட்டிக்குது. அவர் ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துகிட்டு போதான் பார்த்திங்கன்னா இல்லை கிடையாது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அமிதாப் பச்சன், அவர் தான் அஸ்வத்தாமா ரோல் தான் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அஸ்வத்தாமா வந்தால் மகாபாரத போரில் சபிக்கப்பட்டு இன்ன வரைக்கும் உயிரோடு இருக்கிற அதை நம்பப்படுறாங்க. ஐ மீன் அவர் உயிரோடு இருக்காருன்ட்டுன்னு. ஸோ அந்த கேரக்டரை திரும்பி வந்தால் கொண்டு வராங்க இந்த கதைக்குள்ளே. கல்கியை காப்பாற்றுறதுக்காக அவர் வந்து திரும்பி வராரு. ஐ மீன் அவருடைய சாபம் போக்குறதுக்காக அவர் வந்து திரும்பி வர்ற மாதிரி தான் அவரோட கேரக்டர். அமிதாப் பச்சன் சார் வந்தால் பயங்கரமாக சொல்லணும்னா அந்த ஷோ ஸ்டீலர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் அவர் இருந்தார். ஏன்னா அவர் வர்ற சீக்வன்ஸை அவருக்கு செட்டப் பண்ணி வச்ச அந்த ப்ரிமைஸ் வந்தால் கரெக்டாக இருந்துச்சு. அவர் வர்றப்பே வந்தால் ஒரு மாஸ் அந்த மாதிரி தோணிடுச்சு. I gotta tell you, it was perfect. Everything, down to the last minute details. அதான் இவங்க எல்லாரோட கேரக்டர், இந்த ஒரு இப்போ பிரபாஸோட கேரக்டரோ தீபிகா படுகோனோட கேரக்டரோ இவங்களோட கேரக்டரையும் வந்தால் அவர் வந்தால் தூக்கி சாப்பிட்டாருன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர் வர சீக்வன்ஸ்லாம் வந்தால் இவங்களை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ஸோ அதனால் அமிதாப் பச்சன் சார் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தீபிகா படுகோன், அவங்களுடைய கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா சுமதி சம் 80 அப்படின்ற மாதிரி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கேரக்டர் வந்து எப்படின்னா ஒரு கட்டம் வரைக்கும் வந்து கரெக்டாக போகுது. அவங்களுக்கு வந்து ஓகே, அவங்க வந்து ஒரு கல்கியை வந்து சுமக்கிறாங்க அப்படின்றப்ப வந்தால் அதெல்லாம் தான் இருக்குது. பட் அந்த கேரக்டர் போக என்ன ஆயிருந்தா அப்படியே அந்த கேரக்டர் அப்படி போய் அப்படியே திரும்பி ட்ராப் ஆயிடுது. ஸோ அவங்களோட கேரக்டர் அப்படி. பசுபதி இருக்கார், பசுபதி வந்தால் அவருக்கு கொடுத்த ரோலை அவர் பண்ணியிருக்காரு. அண்ட் ஷோபனா மேம் அவங்களும் இருக்காங்க. ஸோ இவங்களாம் வந்தால் ஒரு சில காஸ்டிங்ஸ் வந்து அப்படி பார்த்திங்கன்னா இவங்க இல்லைன்னா கூட பெட்டராக இருக்குமோ. அதாவது எனக்கு வந்து பிரபாஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃபில் வந்தால் இவர் இல்லைனா கூட இந்த படம் ரன் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஸோ லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஆண்டவர் மனுஷன் வந்தால் 12 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ அந்த மாதிரி தான் வருவார். ஸோ வர சீக்வன்ஸ் வந்தால் நான் இல்லை, எனக்கு வந்து கத்தணும் இது பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே இல்லாமல்
கரெக்டாக அவர் வந்து நீட்டாக முடிச்சு கொடுத்துட்டு போயிட்டார். அவரோட ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் வந்தால் எனக்கு அவருக்கு தான் ப்ரோஸ்தட்டிக் மேக்கப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதே சமயத்தில் விஎஃப்எக்ஸ்லாம் பண்ணியும் கூட அவரோட ஒரு சில ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அது ரொம்ப சொல்லிட்டு அவரோட படங்கள் வந்து ரொம்ப ரேராக இருக்கும். அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் அவர் வந்து அவ்வளோ பக்காவாக கொடுத்தோன்னே இந்த மனுஷன் வந்தால் என்ன சொல்கிறது இல்லை, அதான் தட்ஸ் வை இஸ் கோட் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. That's what I'm talking about! That's why he's the MVP! That's why he's the GOAT! The GOAT! ஸோ இந்த நெகட்டிவ்ஸ் இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்தால் நான் சொல்கிறேன்ல, நான் முதலே சொன்ன மாதிரி வந்தால் கேரக்டரோட ஆர்க்ஸ் வந்தால் ஒரு சில கேரக்டர் கரெக்டாக போயிடுது. ஒரு சில கேரக்டருக்கு வந்தால் எங்கே போகிறோன்னு தெரியாமல் டக்குன்னு வந்தால் அது அதோட டெஸ்டினேஷன் எங்கே அப்படின்னு தெரியாமலே டக்குன்னு முடிஞ்சு போயிடுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்தால் கிட்டத்தட்ட வந்து எப்படி சொல்கிறது, ஒரு கேரக்டர் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா செட்டப், அந்த கேரக்டரோட செட்டப், அந்த ப்ரீவியஸ்லேருந்து அந்த கேரக்டர்லாம் எந்தெந்த கேரக்டர் எந்தெந்த இடங்கள்லாம் இருக்குது அப்படி சொல்கிற மாதிரி தான் எடுத்தாங்க. ஸோ இது டிஸ்டோப்பியன் ஜான்டர். ஸோ டிஸ்டோப்பியன் ஜான்டர் வந்து பார்த்திங்கன்னா வந்து நம்ம தமிழில் வந்து ரொம்ப ரேர் தான். ஒரு சில படம்லாம் வந்து எனக்கு நான் பார்த்து ரசித்த டிஸ்டோப்பியன் ஜான்டர்னால் அது ஜில் ஜங் தக்குனா. ஸோ அந்த படம் நிறைய பேர் பார்த்துக்க மாட்டாங்க, பிடிக்காதுன்னு சொல்லுவாங்க. பட் எனக்கு அது பிடிக்கும். ஸோ அதான் இந்த மாதிரி டிஸ்டோப்பியன் ஜான்டரில் ஒன்று ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் இன்னொரு விஷயம் என்ன கொண்டு வந்ததுன்னா மித்தாலஜி. இது மித்தாலஜியை கொண்டு வந்து இதில் இன்டர்வியூ பண்ணது தான் வந்தால் ஐ திங்க் வேரபிளாக இருந்துச்சு. ஐ மீன் கரெக்டாக பார்க்க வைக்கிறவங்கள வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டை கூட்டின மாதிரி ஒரு ஃபீல் இதாக கொடுத்துச்சு. ஸோ இதில் வந்து கேமியோஸே வந்து நிறைய இருக்குது. நிறைய பேர் வந்து கேமியோ பண்ணியிருக்காங்க. ராம் கோபால் வர்மா, அனுதீப், ராஜமௌலி சார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் ஒரு டேரக்டர்ஸோட கேமியோஸ் தான் வரிசையால் இருந்துச்சு நிறைய. ஸோ அதுக்கப்புறம் இந்த மகாபாரதா அதை வந்தால் இதை கொண்டு வந்தது தான் ஒர்க் ஆனிச்சா இல்லையா அதை வந்து நம்ம பார்ப்போம் இப்போ. ஸோ இதில் வந்து பேசிக்கலி வந்தால் ரீஇன்கார்னேஷன்ங்கிறத வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மீன் எப்படின்னா, இது முக்கியமான ஸ்பாய்லர். இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா கூட பிரச்சனை இல்லை, இது முக்கியமான ஸ்பாய்லர். ஸோ பிரபாஸ் தான் வந்தால் கர்ணன். ஸோ இது வந்தால் படத்தோட என்ட்ரில் தான் வந்து ரெவலே பண்ணுவாங்க, ஏன்னா அது வரைக்குமே தெரியாது. ஸோ அந்த கேரக்டர் வந்தால் அப்படி ஒரு டோன் டவுன் பண்ணி வச்சுருப்பாங்க. இவர் எப்படி வந்தால் கர்ணன் அப்படின்னு வந்தால் பார்த்தீங்கன்னா வந்தால் இவரோட கேரக்டரோட ஆர்க்கு வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இவரை வந்தால் ஒருத்தர் எடுத்து வளர்ப்பார், எடுத்து வளர்த்தவர் மூலமாக அவர் வளருவார். ஸோ கர்ணனும் அதே மாதிரி தான், எப்படி பிறந்தாருன்னு அவருக்கு தெரியாது, அப்பா அம்மா யாருன்னு தெரியாது. இவரை வந்து ஒரு தேரோட்டி வந்தால் எடுத்து வளர்ப்பார். ஸோ அந்த ஆர்க்கு வந்தால் கரெக்டாக ஃபிட் ஆனதுக்கப்புறம், ஏன்னா அதை வந்து படித்து பார்த்ததுக்கப்புறம் தான் எங்களுக்கு வந்தால் புரிஞ்சுக்க முடிச்சு அந்த ஆர்க்கை வந்தால். ஸோ அந்த இன்டர்வல் பிளாக்லாம் வந்தால் அவர் வந்தால் ஒரு வீல் வந்து அவர் மேலே விழும். ஸோ அந்த வீல் வந்து அவர் மேலே விழுறப்போ வந்தால் பார்த்திங்கன்னா எனக்கு என்ன தோணுச்சா, ஏன்னா முதல்ல வந்து அவர் ஸ்ப்ரெட் பண்ண ஒரு பஸ்ஸு வந்து என்னென்னா இவர் தான் கல்கி. ஸோ இவர் தான் கல்கின்னு சொல்லிட்டு எல்லோரும் நினச்சிட்டு போனாங்க. பட் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் அந்த எண்ட் கிரெடிட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்தால் தான் இவர் கர்ணன்றப்போ வந்து பிகஸ்ட் ட்விஸ்ட் லெவல் டாப் அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ அதுபடியே அவரோட அந்த ஆர்க்கும் வந்து கரெக்டாக இருந்துச்சு. இவரை எடுத்து வளர்த்தவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்யூ துல்கர் சல்மான் வந்து அவர் எடுத்து வளர்ப்பார். ஸோ துல்கர் சல்மானுக்கும் வந்தால் ஒரு ஆர்க் வந்தால் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா துல்கர் சல்மான் தான் பரசுராமர் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா ஸோ இதெல்லாம் தாண்டி இதில் வந்தால் இன்னும் ஒரு பிகஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு கொஸ்டின் மார்க் வந்து பார்த்திங்கன்னா சுப்ரீம் வேஸ்கினுக்கு வந்தால் பார்த்திங்கன்னா ஒரு சீரம் தான் கிடைக்கும். அதாவது தீபிகா படுகோன் மூலமாக தான் அந்த சீரம் கிடைக்கும். அது மூலம் அவர் சக்தி ஆயிடுவார். இந்த சக்தி ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கணும் பார்த்திங்கன்னா காந்திபன்னு சொல்லுவாங்க. அதாவது அர்ஜுனரோட வில்லை வந்து அவர் வந்து ஏழு பண்ணுவார், அதில் தூக்குவார். ஸோ அர்ஜுனரோட வில்லை வந்து நீங்கள் தூக்கணுன்னா வந்தால் ஒன்று நீங்கள் கடவுளுக்கு சமானமாக இருக்கணும், இல்லை அந்தளவுக்கு வர்த்தினஸாக இருக்கணும். பட் இந்த படத்தில் வந்தால் அவர் வந்து தூக்கியிருப்பார். ஸோ அவர் யார் என்ன அப்படின்றத வந்தால் பெருசாக வந்தால் அதான் அந்த ஒரு கொஸ்டின் மார்க்கோட வந்தால் கல்கி வந்தால் முடியுது. எனக்கு என்ன தோணுச்சுன்னா இந்த படம் ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்தால் கொஞ்சம் சரியாக பண்ணியிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஏன்னா அது வந்து கொஞ்சம் நான் முதல்ல சொன்ன அந்த விஷயங்கள்லாம் நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல. ஸோ அந்த விஷயங்கள்லாம் வந்தால் கொஞ்சம் டோன் பண்ணியிருந்தா கரெக்டாக வந்திருக்குமோன்னு வந்து ஒரு நம்பிக்கை. ஸோ இந்த படம் வந்தால் எக்ஸ்பெக்டேஷன் வந்தால் கூட்டியிருக்கு. ஆடியன்ஸ் வந்து ரெடியாக இருக்காங்க பார்ட் 2 வரதுக்காக. ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங் பிட்வீன் த ஆடியன்ஸ். ஸோ அந்த படம் வரதுக்காக நம்ம வெயிட் பண்ணுவோம். ஸோ மீண்டும் உங்களை இன்னொரு எபிசோடில் நான் வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டஷ்வின். இஸ் டேஷ் அண்ட் கோ அன்ஃபில்டர்ட் ஃபேக்டரி. பீஸ்.